ஹாய் டியர்ஸ், இந்த கிளாஸில் ஹேண்ட் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஹேண்ட் எடுத்தாச்சு இல்லையா? இந்த ஹேண்டை ஃப்ரண்ட்டு வந்து பாருங்கள், ரெண்டும் கரெக்டாக ஆப்போசிட் இருக்கணும். இப்போது நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணணும். ஹேண்டை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணினதுக்கப்புறம் பாருங்கள், ஃப்ரண்ட் இருக்கிறதுனால கம்மியாக இருக்குது பாரு, தெரியுதுங்களா? பேக்கும் ஃப்ரண்ட்டும் வித்தியாசம் தெரியுதுங்களா? இப்போது இது ரெண்டாக ஃபோல்டு பண்ணி சென்டரில் ஒரு நாச், அதாவது கட் கொடுத்துக்கோங்க. ஸோ கட் கொடுத்துட்டு அப்படியே சென்டரில் ஷோல்டர் இருக்கு இல்லையாம்மா, அந்த ஷோல்டர் இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டும் வந்துட்டு முன்னாடி வந்துடும். அதாவது நம்ம கப் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதுதான் ஃப்ரண்ட்டு. ஹேண்டு ஃப்ரண்ட்டுமே கப் பிடிச்சது ரெண்டும் ஒன்றா இருக்கணும். இப்போது சென்டரில் ஷோல்டர். ஸோ இப்போது நம்ம கட் கொடுத்ததையும் ஷோல்டர் சென்டரில் வச்சு 1/2 இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா ஹேண்டில், அந்த 1/2 இன்ச்சில் அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். பொறுமையாக பண்ணணும், அவசரப்படக்கூடாது. கீழே இருக்கிற கிளாத்தும் நம்ம ஹேண்டோட கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா இருக்கணும். சரிங்களா? பாருங்கள், நான் எப்படி ஸ்டிச் பண்ணிட்டு வரணும் அதே மாதிரி ஸ்டிச் கொடுக்கணும். நம்ம ஆல்ரெடி ஹேண்டில் வந்து 1/2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுலேயே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, இந்த சைடு ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ண முடியுமோ அப்படி பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ பாருங்கள், நான் அந்த சைடு அப்படியே எடுத்து வச்சு மீதி பகுதி இருக்குது இல்லையா, ஏன்னா நம்ம சென்டர்லேருந்து தானே ஸ்டிச் பண்ணுறோம். அப்போ இன்னொரு பாதி இருக்கும் இல்லையா, அந்த பாதியை மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கணும், கிளாத் வந்து பாருங்கள், 2 கிளாத்தும் ஒன்றா இருக்குது இல்லையாம்மா, இந்த மாதிரி தான் ஸ்டிச் கொடுக்கணும். சரிங்களா? பொறுமையாக அடிங்க. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கணும், மேல் கிளாத்தும் கீழ் கிளாத்தும் ரெண்டும் ஒரே லெவலில் வச்சு நீங்கள் அப்படியே என்ன பண்ணிக்கணும் ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். சரிங்களா? பாருங்கள், மேல் கிளாத்தும் கீழ் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுருக்கேன், தெரியுதுங்களா? ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் ஸ்டிச் கொடுக்கணும். சரிங்களா? அப்படியே 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ ட்ரிம்மர் வச்சு அதை கட் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் என்ன அடிச்சிங்கனாலும் சரி, 2 டைம் நீங்கள் அடிக்கணும். இங்கே பாருங்கள், ஹேண்டு ஸ்டிச் பண்ணியாச்சா? இப்போது கரெக்டாக அடிச்சிருக்கமான்னு பார்த்து 2 டைம் மறுபடியும் அடிச்சுக்கணும். செகண்ட் டைம் அடிச்சிருங்க. ஸோ செகண்ட் டைமு அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருப்பேன். சரிங்களா? இது மட்டும், ஏன்னா ஃபஸ்ட்டு ஆல்ரெடி பார்த்துட்டிங்க இல்லையா, அதனால் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருப்பேன். பட் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், செகண்ட் டைம் அடித்தாச்சு. இதுக்கப்புறம் அடுத்த ஹேண்டு. ஓகேங்களா? ஸோ இந்த ஹேண்டுக்கும் அதே மாதிரி என்ன பண்ணணும், ஃப்ரண்ட்டு வந்துட்டு முன் பக்கம், அதாவது கப் இருக்கிற பக்கம் வரணும். சரிங்களா? ஸோ ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு இங்கே கட் கொடுத்துக்கோங்க. ஸோ கட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டும் முன்னாடி வரணும். சரிங்களா? ஸோ ஃப்ரண்ட்டும் முன்னாடி வச்சு அப்படியே ஸ்டிச் கொடுத்துருங்க. ஸோ 1/2 இன்ச்சுக்கு அப்படியே ஏற்கனவே நம்ம கையில் வந்து 1/2 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணி அடிச்சிருப்போம். ஸோ அதுலேயே என்ன பண்ணிக்கோங்க, ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. மேல் துணியும் கீழ் கிளாத்தும் ஒரே மாதிரி இருக்கணும். சரிங்களா?
ஸோ நெக்ஸ்ட்டு மீதி பாதியை இந்த சைடு அடிச்சிடணும் நம்ம. இப்போ இந்த மாதிரி பொறுமையாக அடிங்க. பாருங்கள், இதில் நல்லா தெரியும் பாருங்கள், மேல் கிளாத்தும் கீழ் கிளாத்தும் ஒன்றா ஒரே லெவலில் வச்சு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே அடிச்சிட்டு வந்துடணும். இந்த மாதிரி. ஸோ அப்படியே என்ன பண்ணிக்கோங்க, ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஸோ செகண்ட் டைம் அதே மாதிரி என்ன பண்ணிக்கணும், இந்த கிளாத்தில் ஹேண்டு வந்து இன்னொரு டைம் அடிச்சிருங்க. என்ன ஸ்டிச் பண்ணாலும் சரி, நீங்கள் 2 டைம் அடிச்சிருங்க. சரிங்களா? பொறுமையாக அடிங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஹேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். இப்போ ஹேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு நம்ம. நெக்ஸ்ட்டு வந்து பட்டி எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ டியர்ஸ்.